ஒரு சூப்பரான மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். முதல்ல மட்டன் லிவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கி வச்ச 2 பெரிய சைஸ் ஆனியனும் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டோ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வேக வச்சிருக்கிற மட்டன் லிவரை அந்த ஸ்டாக்கோடையே சேர்த்து ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஸ்டவ் மேலேயே வச்சுட்டு இறக்கலாம். இது சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம், சுட சுட சாப்பாடு கூடவும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.